2004 தேர்தலை ஒட்டி எடுக்கப்பட்ட ஒரு பேட்டி. அந்த பேட்டியில இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. இனி நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. அந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிந்ததாக உங்களுக்கு தெரியலாம். ஆனால் அது எப்போதும் முடியாது. தொடர்ந்து கொண்டே இருக்க போகின்ற ஒரு போராட்டம் அப்படின்றத அவர் பதிவு பண்றாரு. நீங்க அப்படியே பேக்ல எடுத்து வந்தீங்க அப்படின்னா, நீதி கட்சி ஆட்சி காலத்திலிருந்து அவர்களுடைய பெரிய நோக்கமே என்ன? நீதி கட்சியினுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான். பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும். அதை அந்த சட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் அது வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. அந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு கடுமையான போராட்டங்களை எதிர்கொள்கிறார்கள். பல்வேறு அடித்தளங்களில் நீதி கட்சி எதிர்ப்புகளை கடந்து இந்த விஷயங்களை செய்ய முயற்சி செய்கிறது. அதற்கு பிறகு நீதி கட்சி வந்து ஒரு பெரிய தொய்வை சந்திக்கிறது. அந்த தொய்வு எப்படிப்பட்டதா மாறுது அப்படின்னா, இது வந்து ஒரு ஜமீன்தார்களுடைய கட்சி, பண்ணையார்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்ற நிலை வருகிறது. அப்ப அண்ணா பெரியாரை வந்து உள்ள கூப்பிட்டு வர்றாங்க. பெரியார் அப்ப ஜெயில இருக்கிறாரு. பெரியாரை தலைவராக ஏத்துக்கிட்டது, பெரியார் ஜெயில இருக்கும்போதே நீதி கட்சி வந்து பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டதா தீர்மானம் போட்டுட்டு தான் பெரியாரை இவங்க கூட்டிட்டு வர்றாங்க. பெரியாரை கூட்டிட்டு வந்ததற்கு பிறகு பெரியாரும் அண்ணாவும் சேர்ந்து கட்சியை எப்படி மாத்துறாங்க அப்படின்னா, பண்ணையார்களின் கட்சி அப்படின்னு சொல்லப்பட்டது ஒரே ஆண்டில் அது என்னவா மாறுது அப்படின்னா, பெருந்திரள் உழைக்கும் மக்களுடைய கட்சியாக மாறுகிறது. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும், அது வந்து திராவிட விவசாயிகள் சங்கமாக இருக்கட்டும், உழைப்பாளர்கள் சங்கமாக இருக்கட்டும், எல்லா வடிவங்களிலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய உழைக்கும் வர்க்கத்திற்கான கட்சியாக மாறுகிறது. பெரும் பண்ணையார்களை தாண்டி எல்லா வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் உள்ளே இருப்பதற்கான ஒரு தோற்றம் அதில் கிடைக்கிறது. அப்போ அவங்களுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, திராவிட நாடு அடைவது அப்படின்றது. அது தனித்தமிழ் நாடாக இருந்திருக்கிறது, திராவிட நாடாகவும் இருந்திருக்கிறது. நோக்கம் ஒண்ணுதான், இந்த இனத்திற்கு என்று ஒரு தனித்த நாடை உருவாக்க வேண்டும். ஏன் அந்த நாட்டை உருவாக்க வேண்டும்? நாடு கேட்பது அப்படின்றது யாருனாலும் கேட்கலாம். ஆனா அந்த நாடு எப்படிப்பட்ட நாடாக இருக்க வேண்டும்? பெரியார் அங்கதான் வந்து ஒரு டெஃபினிஷனை உள்ள கொண்டு வர்றார். அப்படி அமைகின்ற நாடானது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான உழைக்கும் மக்களுக்கான நாடாக இருக்க வேண்டும். அந்த நாடு சமத்துவத்தை மட்டுமே பேசுகின்ற நாடாக இருக்க வேண்டும். அந்த நாட்டில் மத நம்பிக்கைகள் என்கின்ற பெயரில் மூட பழக்க வழக்கங்கள் கொண்டவர்களாக அந்த நாடு இருக்கக்கூடாது. அனைவரையும் சமத்துவமாக நடத்தக்கூடிய நாடாக அது இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சமத்துவமாக இருக்க வேண்டும்னா, பார்ப்பனிய அடிக்கூறுகள் எதுவுமே இல்லாத நாடாக அது இருக்க வேண்டும் அப்படின்னு தான் அவர் விரும்பினார்.